உண்மையாகவே உங்கள் பேச்சில் இன்னைக்கு நான் எப்போவுமே மனசார சொல்கிறேன், திண்டுக்கல் லியோனுடைய பேச்சு அந்த கிரியேட்டிவிட்டியை நான் ரொம்ப ரசிப்பேன். அதில் அந்த நாடார் கடை இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான செய்தி. அபூர்வமான செய்தி. நாடார் கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் யாரெல்லாம் ஜாமான் வாங்க முடியும் யோசிங்க. எங்கள் கடையில் கடை இருக்க. அங்கேருந்து பிஹெச்எல் டிஜிஎம் வருவார். தம்பி அப்படிம்பாரு, போங்க சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன் அப்படிமா. போயிடும் ஜாமான். நான் போய் நிற்பேன். எங்கே சார் பட்டிமன்றம் போகிறீங்களா, என்ன வேணும் சொல்லுவேன், போயிடும். வாரம் முழுதும் வேலை செஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு கூலி வாங்குற அந்த சித்தாள் பொம்பளை இருக்கால, அவ வந்து நிற்பான். தம்பி உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிம்பாரு நாடார். ராசா சம்பளம் போட்டோன்னா தந்துடுறியா, சரி சரி என்ன வேணும், அன்னைக்கு சாயந்தரம் தேவையான மிளவா எண்ணெய் பருப்பு ஆகிட்டு போகல, இந்த வசதி உங்கள் ஆன்லைன் விற்பனையில் உண்டா என்பதை நீங்கள் தயவுசெய்து சொல்லணும். ஒழிச்சிட்டோம்ல, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம்ல. நான் என்ன கேட்குறேன், அன்றுங்கிறது ஏதோ பழம்பெரிச்சாலின்னு பேசாதீங்க தயவுசெய்து. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்யா, சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி மத்தியானம் ஃபோன் பண்ண நடுவர்களே பாரதி பயலுக்கு பேரனுக்கு, தம்பி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னேன். அட விடுதாத்தா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாமல் ஒரு வார்த்தை, ஏண்டா உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னேன். உங்கள் ஜென்ரேஷன்லாம் தப்பிச்சிட்டிங்க தாத்தான்னா, உங்கள் ஜென்ரேஷன்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு சின்ன பையன் சொல்கிறான்னா கல்வியை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க. பம்பரை சுற்றி தானே விளையாண்டோம் நாங்கள்லாம், பம்பரை குத்தி தானே விளையாண்டோம். எப்படி பம்பரை குத்துவோம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல, அப்படி குத்தி சுற்றி நாக்கில் வைப்பாங்க, எப்படி தர்மாமீட்டர் வைக்கிற மாதிரி சுருங்கும். நடுவில் மாட்டும் பம்பரை, என் பம்பரை வழக்கம் போல். எங்கள் ஊரில் ஒரு பையன் இருந்தான் கிருஷ்ணமூர்த்தின்னு, அடித்தானா எல்லா பம்பரும் உடையும். நல்லா கெஞ்சுவேன், இல்லை எங்கள் அப்பா அடிப்பாடுறா விட்டுறா அப்படிமே, இறா அப்படிமா. கையை கட்டிட்டு பார்ப்போம்யா பம்பரை நாளாக உடையும். ஆனால் இன்றைக்கி என் பேரங்க கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறாங்க, அதுவே தவ்வுது குதிக்குது எல்லாம் பண்ணுது. பாயிண்ட்டு சேர 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 மூஞ்சி ஜிவ்வுன்னு ஆகிடுது ஜாலியாக. ஆனால் தோக்கிற மாதிரி இருந்தால் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். என் பம்பரம் எனக்கு சொல்லி கொடுத்தது உடையுது, கையை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறேன். பம்பரை சொல்லி கொடுத்துச்சு, தோல்வியும் வாழ்வில் வரும் நின்று கவனி என்று. ஆனால் உங்கள் விளையாட்டு தோல்வி வந்தால் ஓடிப்போய்விடு இது சொல்லித் தருகிறது என்று நீங்கள் தேசிய வைக்கிறோம்டான். நான் கேட்குறேன், மருத்துவ படிப்பு எப்படியா இருந்துச்சு தமிழ்நாட்டில்? ஏதோ +2 படித்தான் பயலுக, ஸ்கூலில் மார்க் வாங்கினா அந்த மார்க்கை வச்சு MBBS சீட் கிடச்சிது. உங்கள் வீட்டில் 4 டாக்டர் வந்தால் மதுக்கூராமலைக்கு பையன் டாக்டர் ஆனா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா இருக்குது. இன்றைக்கி கூட நீட்டை விட்டியே, யாருடைய கோளாறு இது? யோசிச்சு பாருங்க. அப்போது எனக்கு அதாவது தரம் என்கிற பெயரில் நீ மக்களை ஏமாற்றுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்துட வேண்டாம். நடுவர்களே, நான் உன்னை மனசுன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல விடைபெறுகிறேன். நீங்கள் 4 உடல் சொல்லிட்டு கடைசியில் மனசை கொண்டாந்து பொறுத்துனீங்க பாருங்கள், அதுதான் இந்த உடல் நன்றாக இருப்பதனுடைய அடிப்படையான விஷயமே. இப்போ எல்லாத்தையும் போட்டியாக்கி விட்டோம்ல. பாட்டு போட்டி, ஒரு சேனலை திறந்தீங்கன்னா நல்லா பாடிட்டு இருந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு போட்டி நடத்தி பாட்டை போட்டியாக்கியாச்சு, விளையாட்டை போட்டியாக்கியாச்சு, கேம்ஸை போட்டியாக்கியாச்சு, வாழ்க்கையை போட்டியாக்கியாச்சு, சமையலை எல்லாத்தையும் போட்டியாக்கி விட்டீங்கல்ல. ஆனால் உலகத்தின் ஆகப்பெரிய சாதனையை போட்டி இல்லாமல் நடத்தினீங்க. நான் உங்களுக்கு சொல்லுவார்களே, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறான் டென்சிங் ஹில்லாரியும் 2 பேர் சேர்ந்து. எவ்வளோ அடி உயரம்? 8848 மீட்டர் உயரம் ஏறியாச்சு 2 பேரும். 15 நிமிஷம் தான் நிற்க முடியும், அதாங்க இருக்கிற சூழல். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாம் ஏறியாச்சு, நின்னாச்சு, இறங்கியாச்சு. உலகமே 2 பேரும் இறங்கும்போது சொல்கிறாங்க, இதில் யார் முதல்ல ஏறன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. 2 பேருமே சத்திய பிரமாணம் வந்தாச்சு. நாங்கள் ஏறணும்னு சொல்லியாச்சு. காலம் ஓடுது. டென்சிங் ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அதில் நான் முதல்ல ஏறல, ஹில்லாரி தான் ஏறினது உண்மை என்று சொல்கிறாரு. ஆனால் ஃபோட்டோவை பார்த்தா எந்த ஃபோட்டோவிலும் டென்சிங் நிற்கிற ஃபோட்டோ இருக்கே தவிர இமயமலையில் ஹில்லாரி நிற்கிற ஃபோட்டோவே இல்லை. எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட சூழல் புரிஞ்சுங்க. உலகத்தில் பெரிய சிகரத்தில் ஏற முடியாத சிகரத்தில் 2 பேர் ஏறி இருக்கிறான். அவன் ஃபோட்டோ இருக்குது, இவன் ஃபோட்டோ இல்லை. உலகம் கேட்டுச்சு, என்ன கடைசியில் உங்கள் ஃபோட்டோ இல்லை ஹில்லாரி சொன்னான், டென்சிங்க்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது, நான் அங்கு நின்று அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் சொல்லித்தர முடியாது. அதனால் என்ன, நான் இல்லாமல் டென்சிங் ஃபோட்டோ தெரிந்தால் எடுத்தவன் நான் என்பது
உலகுக்கு தெரியும், பேசாமல் போங்கள் என்று ஹிலாரி சொன்னார். எப்படி இருந்த உலகத்தை நாசம் பண்ணி எல்லாத்தையும் போட்டி நடத்தி கல்வியை வியாபாரமாக்கி உங்களை பார்த்து நாங்கள் மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். தயவு செய்து அந்த காலத்தை வீணானது என்றோ பழமை என்றோ கொச்சைப்படுத்தாமல் அந்த காலங்கள் நோக்கி நகர்வது நமக்கு தேவை என்று சொல்லுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.